எபேசியர் 4 26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவரின் தவறான நடக்கை அல்லது செயல்பாடு நமக்குள் கோபத்தை உண்டாக்குகிறது. ஆனால் என் மீது கோபமா என்று அவர் கேட்டால், இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லுவோம். ஏதாவது ஒன்றை சொன்னதாலோ அல்லது செய்ததாலோ நமக்குள் காயப்பட்டாலும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது போல காட்டிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த காயத்தை ஏற்படுத்தினவரும் அதைத்தான் விரும்புகிறார். சிலர் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நல்லது கெட்டது என எதையும் உணர முடியாத, எதனாலும் பாதிக்கப்படாத மரக்கட்டையைப் போல இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் அது தவறான சிந்தனை. எதையும் தாங்கிக் கொள்ளும் மற்றும் பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவம் பரிசுத்த ஆவியினால் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு ஏற்படுகின்றது என்பது மெய்தான். என்றாலும் நாம் எதையும் உணர முடியாதவர்கள் அல்ல. சில காரியங்கள் நம்மை கோபப்படுத்தவும், வருத்தப்படுத்தவும், துக்கப்படுத்தவும், எரிச்சல் அடையவும் செய்யும். ஏனென்றால் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் இயற்கையான நியாயமான மனித உணர்வுகளை நாம் இழந்து போய்விடவில்லை. அதே வேளையில் நம்முடைய கோப உணர்வும் வருத்த உணர்வும் ஆவிக்குரிய நற்பண்புகளை இழந்து போக செய்யும் விதமாக நம்மை வசப்படுத்திவிடக் கூடாது. எனவே தேவ பிள்ளைகளே, நியாயமான மனித உணர்வுகளை யாரும் அசட்டை செய்துவிடவோ அவற்றை இல்லாதது போல காட்டிக்கொள்ளவோ முயற்சிக்க கூடாது. எனவேதான் நம்முடைய சில நியாயமான செயல்கள் கூட நம்மை தவறான பாதைக்கு வழிநடத்தி சென்றுவிடும் என்பதை உணர்ந்தவர்களாய் அதை குறித்து அதிக கவனமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.